ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி டே 3. இன்றைக்கி நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணேன், கோயிலுக்கு பண்ணுறத இந்த விலாகில் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பக்கத்தில் இருக்கிற நாகேஸ்வரன் கோயிலுக்கு தான் போனேன். நாங்கள் எப்பயுமே நாகேஸ்வரன் கோயிலுக்கு தான் போவோம். ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். நான் ஆதர்ஷம் நாகேஸ்வரன் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு எல்லா சாமிக்கும் விளக்கு வச்சுட்டு வராகியம்மனுக்கு விளக்கு விடுறதுக்காக வராகியம்மன் சன்னதிக்கு வந்துட்டோம். வராகி அம்மனுக்கு இன்றைக்கி மஞ்சளில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுறாங்க அம்மனுக்கு. அதன்படி இன்றைக்கி வராகி அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் இன்றைக்கி வராகி அம்மனை பார்க்க கோயிலுக்கு போனீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அம்மாவோட ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு மஞ்சள் அலங்காரத்தில். அப்படியே அம்மாவுக்கு வீட்டிலேருந்து அரளியில் மாலை மாரி கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதையும் கொடுத்துட்டு விளக்கு ஏற்றிட்டு அப்படியே தீப ஆராதனையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கோவில்லே உட்காந்துட்டு கோவிலில் பிரசாதம் கொடுத்தாங்க, தயிர் சாதம். அதை வாங்கி ஆதர்ஷ் குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு, ஆதர்ஷ் குட்டிக்கு தயிர் சாதம், சக்கரை பொங்கல் இந்தமாரி இது கோவிலில் கொடுக்குற எல்லாத்தையும் சாப்பிடுவான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரும்போது நானும் ஆதர்ஷ் குட்டி தான் வந்தோம். போகும்போது அவங்க அப்பா வந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பூ போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வராகி அம்மனோட போற்றியை செல்லில் போட்டு விட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் வீடு முழுக்க சாம்பிராணி காட்டிட்டு, வாசல்லாம் காட்டிட்டு, வராகி அம்மனுக்கு சாம்பிராணி காட்டிட்டு அப்படியே எல்லா சாமிக்கும் தீபாரதனைலாம் காட்டி முடிச்சுட்டு வராகி அம்மன் போற்றி மந்திரங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு என் பூஜையை இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி வராகி அம்மனுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, அம்மனுக்கு அரளியில் பூ கட்டி அரளி பூ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 5 முகம் கொண்ட பஞ்சதீபம் ஏற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக என்கிட்ட மாதுளம்பழம் தான் இருந்துச்சு. சிம்பிளாக மாதுளம்பழத்தில் தேன் கலந்து நெய்வேத்தியமாக வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி தான் நான் நெய்வேத்தியம் வச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய பூஜை நான் இப்படி தான் பண்ணினேன். எல்லாமே நான் சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.